கொண்டிருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு கர்த்தர் எத்தனையோ நல் வார்த்தைகளை கொடுத்திருப்பார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் என்ன பண்ணாங்களாம், அவங்க கவனித்து தனக்குள்ளாக வைத்து, தேவன் எங்களுக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய இந்த கானான் தேசத்தை கொடுக்க போறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு யாரெல்லாம் காத்திருந்து அந்த வார்த்தையை கடைபிடித்தாங்களோ அவர்களை தேவன் பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானானுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏராளமான வார்த்தைகளை கொடுத்திருப்பார். அந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் இருதயமாகிய பலகையில எழுதி கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளாக வைத்துக்கொண்டு நீங்கள் அதை தியானிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த வார்த்தையின் பிரகாரமாய் நடப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு கூட பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குவதற்கு முன்பாக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் படைத்து முடிச்சிட்டார். அவங்களுக்கு தேவையான மரம் செடி